டியர் டியூபிஸ், வெல்கம் டு டியூபி டாக். என்னன்னு தெரியாது, என்னன்னு சுத்தமாக தெரியாது. இது நான் பார்த்துருக்கேன், வைஃபை மாதிரி இருக்குது, வைஃபை தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். சார் தான் சொன்னார் இதெல்லாம் எடுத்துவே நம்ம வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதனால் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டேன். ஏன்னா நான் தெரிஞ்ச விஷயத்தையே நான் வீடியோவில் சொன்னால் தெரியாத மாதிரி தான் இருக்கும். இது எனக்கு என்னன்னே தெரியாது. அப்போ கண்டிப்பாக என்னால் தனியாக பண்ண முடியாது. அதனால் நம்ம கூட பிசி அசெம்பிளிங், பாட்காஸ்ட் சீரிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு குரூப் டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ண நம்ம டிவி டாக்கோட ஃபவுண்டர் ராசகோபால் சார் தான் இந்த வீடியோலேயே வந்து இது என்னென்னு நம்மளுக்கு தெளிவாக சொல்ல போகிறாரு. அப்புறம் என்ன டிபிஎஸ் வீடியோக்குள்ள போயிடலாமா? லெட்ஸ் பிகின். ராம், ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது என்னென்னு தெரியணும். ஆமாம் சார், சத்தியமாக தெரியாது சார். ஸோ பேசிக்காக நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் சார்? நீங்கள் வந்துட்டு அந்த நெட்வொர்க் சொல்யூஷன், ஐஎஸ்பி அண்ட் நெட்வொர்க் சொல்யூஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஐஎஸ்பி அண்ட் நெட்வொர்க் சொல்யூஷன் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சார். பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய கோர் பேராமீட்டர் எப்பயும் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. கண்டிப்பாக சார். அந்த டச்சு கன்சிஸ்டண்ட்டாக மக்களுக்கு போய் சேரணும்ல. கண்டிப்பாக சார். அதில் ஏதாவது ஒரு விழிப்புணர்வு, அதில் ஏதாவது ஒரு எஜுகேஷன் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும்ல. கண்டிப்பாக ஷியோர். அதுக்காக தான் இதெல்லாம் எடுத்து வைக்க சொன்னேன். ஆக்சுவலி இதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்க சார். இதோட டபுள் சைஸ், இதோட பெரிய சைஸ். அது நான் வந்து இங்கே எடுத்து வர முடியாது. ஆமாங்க சார், டேபிள் முறிஞ்சிரும். ஸோ அதனால் அதை நான் வந்து வீடியோவில் போட சொல்கிறேன். ஓகேங்க சார். ஸோ இது என்ன சார்? இது நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வைஃபை இருக்கிறனால எனக்கு வைஃபை மாதிரி இருக்குது. இதுலேயும் வைஃபைன்னு போட்டிருக்கு, வைஃபை ஃபார் திஸ் மாலும். அதனால் வைஃபையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வைஃபை ரவுட்டர் அதுலேயே இருக்கே. ஆனால் ரவுட்டர்னா எனக்கு என்னன்னு தெரியாது சார். வைஃபைனா எனக்கு தெரியும். வைஃபைனா தெரியும், ரவுட்டர்னா எனக்கு தெரியும். ரவுட்டர்னா தெரியாது. சரி, இது எனக்கு ஒன்றே வந்து ஞாபகம் வருது. சின்ன வயசுல எங்கள் வீட்டில் இருந்த டிவிடி பிளேயர் மாதிரி இருக்கு. அது வைஃபை. இது வைஃபை. இது டிவிடி பிளேயர். இது டிவிடி பிளேயர். இது பெரிய சைஸ் இரும்பா இருக்கிற பிசி மாதிரி இருக்கு சார். சத்தியமே எனக்கு ஐடியா இல்லை. தூக்கி பார்த்து சொல்லு வா. சார் இது இவ்வளோ வெயிட்டாக இருக்கு. சரி, இப்போ என்னவா இருக்கு கண்டுபிடி. ஏதாவது தூக்கி பார்த்தல அதனால கண்டே என்ன என்ன என்னவா இருக்கும். சார் இது என்ன? இது ஒரு சரி, மோந்து பார்த்து கண்டுபிடி. ஏன்பா இப்போ போலீஸ் வச்சிருக்க நான் எல்லாம் மோந்து பார்த்தாப்பா கண்டுபிடிக்குது. முரட்டு குடியார் நாள் பம்பிருக்க இந்த நாத்த நாகுது. சரி, இது தெரியல சார். ஏதோ தடவி பார்த்து கண்டுபிடி. இங்கே ஃபேன்லாம் இருக்குனால கூலிங் ஃபேன் நினைக்கிறேன் சார். ஏதோ ஒன்று ஹீட்டு இது பண்ணுறதுக்கான ஒரு கூலிங் ஃபேனாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ உனக்கு சாக்கான ஒரு ஆன்சர் சொல்ல போகிறேன். சொல்லுங்கள் சார். இது ரவுட்டர். ரவுட்டர். ஓகேங்க சார். இது ரவுட்டர். இதுவும் ரவுட்டரா? இதுவும் ரவுட்டர். இதுக்கப்புறம் ஆள் உயரத்துக்கு மேலே நான் ஃபோட்டோ போட சொல்கிறேன், போடுவாங்க. அதுவும் ரவுட்டர் தான். அதுவும் ரவுட்டர். அதுவும் ரவுட்டர் சார். இங்கே தான் இவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்கிற ரவுட்டர் இருக்கும்போது இது எதுக்கு சார்? ஆக்சுவலாக எல்லாருக்கும் இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணுறாங்க. எஸ் சார். கரெக்டாக? எஸ் சார். மேக்ஸிமம் வந்து அவங்க வீட்டில் இருக்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த வைஃபை ரவுட்டர் வரைக்கும் தான் தெரியும். எஸ் சார். அதுக்கப்புறம் ஒரு கேபிள் கனெக்ஷன் அவங்க வீட்டுக்குள்ள வரது தெரியும். ஆமாம். அதுக்கப்புறம் இந்த இன்டர்நெட் டேட்டா, இன்டர்நெட் சர்வர்லேருந்து அவங்க டிவைஸ்க்கு எப்படி ரீச் ஆகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஓகேவா? ஆமாம் சார். அது இடையிலலாம் என்னென்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரியாது. எல்லாம் தெரிஞ்சு. ஆமாம், உங்களோட வைஃபை ரவுட்டர் இருக்குல்ல, வீட்டில் வைக்கிற வைஃபை ரவுட்டர், அதுக்கு பேரும் ரவுட்டர் தான். அதுக்கு பேர் ரவுட்டர் தான். இப்போ நீங்கள் கூகுள், யூடியூப் ப்ரௌஸ் பண்ணி வச்சுங்க. எஸ் சார். யூடியூப்போட சர்வருக்கு அடுத்ததாக ஆரம்பித்து உங்கள் வீடு வரைக்கும் இடையில மோஸ்ட் ஆஃப் த டிவைசஸ் எல்லாமே 98% டிவைஸ் எல்லாமே ரவுட்டர் தான். எல்லாமே ரவுட்டர் தான். எல்லாமே ரவுட்டர் தான். ஓகேங்க சார். ஏன் அது ரவுட்டர்னு பேர் வந்து தெரியுங்களா? ஏன் சார்? இது ஆக்சுவலாக ரூட்டர். அது ரூட்டர் அப்படிங்கிறது தான் ROUTER. ROUTER. அது வந்து இட் இஸ் ப்ரொனன்சியேஷனில் வந்து ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ரூட் பண்ணுது விச் மீன்ஸ் இங்கே இருக்க சார். ஓகேவா? இந்த சைடு இருக்கிறது நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும். இது வைஃபை ரவுட்டர் வீட்டில் இருக்கு. ஏன் வைஃபை ரவுட்டர்? வைஃபை சர்வீஸை ரவுட் பண்ணுறதுனால வைஃபை ரவுட்டர். இதுல இருந்து ரிக்வஸ்ட் இங்கே வரும், இந்த மாதிரியான ஹார்ட்வேருக்கு வரும். இது எங்கே இருக்குன்னா ஓகே, அங்கேருந்து ரிக்வஸ்ட் இங்கே வரும். ஆமாம். ஓகேங்க சார். இது அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மொபைல் டவரில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க சார். அது இல்லாமல் மொபைல் டவர் அல்லாத அந்த பாப்னு சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ். இந்த ப்ராட்பேண்ட் அந்த ஏரியாவில் இருக்கிற ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்லாம் ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகும். அதுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ். அங்கே வந்து நாங்கள் MPLS ரவுட் பண்ணுவோம். அதனால இதுக்கு பேர் MPLS ரவுட்டர். ஓகே. உங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி இவருக்கு அனுப்புவார். இவர் எங்கே இருப்பாருன்னா அந்தந்த சிட்டியில் ஒரு லொக்கேஷனில், மெயின் ஹப் லொக்கேஷனில் இருப்பார். ஓகேங்க சார். ஸோ இது வந்து ஒரு BNG, அதாவது ப்ராட்பேண்ட் நெட்வொர்க் கேட்வே ரவுட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்க சார். இல்லை ப்ராட்பேண்ட் BRAS ரவுட்டர்னு சொல்லுவோம். ப்ராட்பேண்ட் ரிமோட் ஆக்சஸ் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்க சார். ஸோ BRASன்னு சொல்லுவோம், இல்லை BNG சொல்லுவோம். ரெண்டு போத் ஒரே நேம் தான். ஓகேங்க சார். ஸோ இது BNG. ஸோ இது வந்து எவ்வளோ நீங்கள் ப்ராட்பேண்ட் கஸ்டமர்லாம் இருக்காங்க இல்லையா? எஸ். ப்ராட்பேண்ட் கஸ்டமரோ இல்லை மொபைல் இன்டர்நெட் கஸ்டமரோ. ஸோ இந்த பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 32,000 கஸ்டமரை ஹேண்டில் பண்ணும். 32,000 கஸ்டமர், 32,000 கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணும் இந்த ஒரு பாக்ஸ்.
பாக்ஸ் ஓப்பா மொபைல் டேட்டா யூசர் அண்ட் யூசர்னு வச்சுக்கலாம். மொபைல் டேட்டா யூஸ் அது ப்ராட்பேண்ட் யூஸரோ மொபைல் டேட்டா யூஸரோ டோட்டலி ஒரு 32,000 Customers. இதே பாக்ஸ் வந்து கேன் ஏபிள் டு அப்கிரேட் அப் டு 64,000. அப்படி டபுள். ஆமாம். ஓகேங்க சார். இதுக்கு மேலே ரவுட்டர் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. ஓகேங்க சார். ஸோ அதை இங்கே கொண்டு வந்து வைக்க முடியாது. இதுவே எவ்வளோ வெயிட் பார்த்தீங்க சார் செம்ம வெயிட். ஸோ அதை வந்து நம்ம பிக்சரில் போட சொல்லலாம். ஓகேங்க ஸோ சார். நம்ம சர்வர் ரூம்லேயே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேங்க சார். அந்த ரவுட்டர்ஸோட கெப்பாசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரவுட்டர் 12 lakhs சப்ஸ்கிரைபர். ஓ 12 லட்சம். ஓகேங்க சார். ஆமாம். தென் 24 lakhs. அப்படியே டபுள் 24 lakhs. ஆமாம். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த ஹார்ட்வேர்லாம் இந்த ரவுட்டர் அதுக்கு பேரும் ரவுட்டர் தான். அதுக்கு பேர் ரவுட்டர் தான். அது வந்து என்ன சைஸ் இருக்குன்னா நம்ம ஆள் உயரம் இருக்கும். ஓ நம்ம ஆள் ஹைட் அப்படி கையை தூக்குனா எவ்வளோ ஹைட் இருக்கும். ஓ இவ்வளோ ஹைட் இருக்குமா? அப்போ அது வெயிட்டும் செமையாக இருக்குமே. அவ்வளோ ஹைட் இருக்கும். அது வெயிட் தூக்க முடியாது, தள்ளிட்டு தான் போகும். இதில் 2 ஆண்டனா இருக்குது, 4 ஆண்டனா எவ்வளோன்னு வச்சுக்கலாம். இது வந்து யூஸ்வலி நாங்கள் வந்து சிபி டிவைஸ் கஸ்டமர் ப்ரைமேசஸ் எக்யூப்மெண்ட் சொல்லுவோம். ஓகேங்க சார். உங்கள் டேர்மில்? ஆமாம், நம்ம நெட்வொர்க்கோட ப்ரொஃபஷனல் டேர்மில் சிபி டிவைஸ் சொல்லுவோம். சிபி டிவைஸ். ஆனால் கஸ்டமரோட டேர்மில் வந்து வைஃபை ரவுட்டர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வைஃபை. ஸோ இந்த மாதிரி வைஃபை ரவுட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி MPLS ரவுட்டர் பாப்பில் வந்து லேண்ட் ஆகும். பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ்னால் அந்தந்த ஏரியாவில் அந்தந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹப் மாதிரி. ஓகேங்க சார். ஸோ இந்த ஹப் எல்லாமே லேண்ட் ஆகிறது இந்த மாதிரி சர்வீஸ் அக்ரிகேட்டர். ஸோ இது வந்து பிஎன்ஜி அக்ரிகேட்டர். இதுக்கு மேலலாம் கோர் லேயர் இருக்கு. இதுக்கு மேலே தான் கோர் லேயர்லேருந்து தான் ஒரு நெட்வொர்க்லேருந்து டேட்டா இன்னொரு நெட்வொர்க் இப்போ ஒரு ஏங்கிற நெட்வொர்க்கில் கோர் லேயரில் இருக்க சர்வீஸ் வந்து பிங்கிற நெட்வொர்க்கோடைய கோர் லேயருக்கு கம்யூனிகேட் பண்ணும். அது வந்து கோர். ஆமாம், அது கோர். ஓகேங்க சார். ஸோ அந்த ஹார்ட்வேர் எல்லாமே இதை விட பெருசாக தான் இருக்கும். எல்லா ரவுட்டருமே இதோட எல்லாமே பெருசாக தான் இருக்கும். ஆமாம். ஸோ அந்த ரவுட்டரோட காஸ்ட்லாம் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டரோட ப்ரைஸ் வந்து மினிமம் 1.2 crore கணக்கில் போயிடும். ஆமாம். ஓ ஸோ இப்போ இந்த ரவுட்டர் எவ்வளோ என்ன ரேட் வாங்குறீங்க? ரவுட்டர்னா இப்போ என்ன 2000 சொல்லுவாங்க, 2000 3000. ஸோ அப்போ இவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுற இந்த ரவுட்டருடைய நானே கெஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இது 2000னா இது ஐ திங்க் ஒரு 35,000 40,000 கிட்ட வருமா சார்? இல்லை, இந்த லைசன்ஸ் போர்ட் லைசன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் லைசன்ஸ் சேர்த்து ஓகேங்க சார். இது ஒரு அரௌண்ட் ஒரு 6 to 8 lakhs வரும். 6 to 8 lakhs வரும். ஆமாம். ஓப்பா இது ஆமாம். ஸோ தென் இங்கே வாங்க. இது வந்து இதில் இப்போ இருக்கிற ரன்னிங் மாடல் சீரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீரீஸ் ஒரு 32,000 சப்ஸ்கிரைபர் லைசன்ஸோட நீங்கள் இந்த ஹார்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அரௌண்ட் ஒரு 35 lakhs to 45 lakhs வரும். 35 lakhs to 45 lakhs வரும். 45 lakhs. அப்போ அந்த க்ரோர் நீங்க வந்து க்ரோர் கணக்குல அதெல்லாம் பேசிக்கா வந்து கோர் ஹார்ட்வேர் சொல்லுவோம். அது எல்லாமே இது வந்து யூன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி எது சார் இது யூ? எல்லா நெட்வொர்க் ஹார்ட்வேருமே யூ சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூ சைஸ் அப்படிதான் சொல்லுவோம். ஓகேங்க சார். இது வந்து 1U. ஸோ இந்த ஹைட் இருக்கு இல்லையா? ஓகே, அதனால இது 1U. அப்போ இது சார் இது வந்து 6U. இப்போ இது 6 அடுக்குனீங்கன்னா இதுக்கு ஈக்குவல் ஹைட் இருக்கும். ஓகேங்க சார். புரியுதுங்களா? அப்போ இமேஜின் பண்ணுங்க, இது வந்து 1U ரைட்? 1U. நான் அந்த இதெல்லாம் சொல்லல. அது வந்து ஆல் ஹைட் அது வந்து 42U இருக்கும். 42U 52U அந்த அளவுக்கே வந்து ரவுட்டர்ஸ் இருக்கு. அப்போ இது யூ கணக்குல 12U. இதெல்லாம் யூ இல்ல. இதெல்லாம் வந்து நான் ஸ்டாண்டர்ட் நெட்வொர்க் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லுவோம். நான் ஸ்டாண்டர்ட். இது வந்து சும்மா ஸ்டாண்ட் அலோன் வீட்ல டெஸ்க்டாப்ல டேபிள் மேல வச்சுக்கிறது. ஓகேங்க சார். இதெல்லாம் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் ரேக்ல இன்ஸ்டால் பண்றது. ஒரு ரேக்ல. ஆமா. ஸோ 19 inch நெட்வொர்க் ரேக்னு சொல்லுவோம். ஓகேங்க சார். ஸோ இதோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 19 inch ஸ்டாண்டர்ட், குளோபல் ஸ்டாண்டர்ட். ஓகேங்க சார். ஸோ இது இப்படிதான் இருக்கும். அப்பதான் இதெல்லாம் வந்து மவுண்ட் பண்ண முடியும். ஓகேங்க சார். ஸோ நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அகலம் இருக்கு இல்லையா? எஸ் சார். எவ்வளோ பெரிய ஹார்ட்வேர் போனாலும் அகலம் இதே அகலம் தான். இந்த அகலம் மாறவே மாறாது. ஹைட் வேணா மாறும். ஹைட் மட்டும் தான் மாறும், லென்த் மாறும். லென்த் மாறும். இது ஒரே அகலம் தான் இருக்கும். இது ஒரே அகலம் தான் இருக்கும். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஓகே, புரியுது சார். அதே மாதிரி நீங்க சர்வர்ஸ் எந்த சர்வர் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ். 19 inch. இது வந்து 19 inch வரும். 19 inch. அது எக்ஸ்ட்ராலாம் வரும். 20 வராது, கம்மியாவும் வரும். வரவே வராது. நீங்க கம்மியா வந்தாலும் மாட்ட முடியாது, அதிகமா வந்தாலும் மாட்ட முடியாது. ஹைட்டும் கொஞ்சம் இது மட்டும் பின்னாடி போறது. ஆமா. அந்த ரவுட்டருடைய சர்வீஸ் அது உள்ள இருக்கிற ப்ராசஸர் காம்பனன்ட் தகுந்த மாதிரி அதோட லென்த் அதிகப்படுத்திப்பாங்க, அதோட ஹைட் அதிகப்படுத்திப்பாங்க. இது வந்து ஒரே ஸ்டாண்டர்ட் தான். 19 inch. 19 inches தான். ஆமா. இந்த 19 inchல இருந்தாதான் அது வந்து எல்லா ரேக்லயும் ஸ்டாண்டர்டா இது வந்து ஃபிட் ஆகும். இது நீங்க எந்த கண்ட்ரிக்கு அனுப்பிச்சு விட்டாலும் இதே ஸ்டாண்டர்ட் தான். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட், குளோபல் ஸ்டாண்டர்ட் சொல்லி இதெல்லாம். இப்போ அது இந்தியால மட்டும் இல்ல, குளோபல் ஸ்டாண்டர்ட். ஓகேங்க சார். எந்த பிராண்ட் எக்யூப்மெண்ட் எடுத்துட்டாலும் இது வந்து சிஸ்கோ. ஸோ எந்த பிராண்ட் எக்யூப்மெண்ட் எடுத்துட்டாலும் சரி, நீங்க வந்து ஜூனிப்பர், ஹுவாவே, தேஜாஸ் அந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கு. ஸோ சியானா, எனி பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே இது வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட் 19 inch. இதை கொண்டு எந்த உலகத்துல எந்த டேட்டா சென்டர்ல இல்ல எந்த பாப்ல வேணாலும் ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா அங்கேயே இருக்கிறது பிகாஸ் ஆஃப் 19 inch ஸ்டாண்டர்ட். ஓகேங்க சார். ஸோ இப்போ ஒரு புது விஷயம் தெரிஞ்சிட்டீங்களா? ஆமா சார், இது எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. எல்லாமே 19 இது வந்து ஒன்றா தான் இருக்கும். ஸோ இவரு தான் வந்து இந்த ப்ராட்பேண்ட் வந்து இப்போ இது 32,000 சப்ஸ்கிரைபர் சர்வீஸ் கொடுக்குன்னு சொன்னாங்க.
32,000. ஸோ 32,000 ப்ராட்பேண்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த ஒரு ஹார்ட்வேரால் சர்வீஸ் கொடுக்க முடியும். ஓ, இப்போ இவர் என்ன இதில் தான் வந்து அந்த உங்களுடைய சப்ஸ்கிரைபர் டீட்டெயில், யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஆமாம், அதில் தான் வரும். இங்கேருந்து ரிக்வஸ்ட் வந்து இங்கே வரும். பாப்புலர் இருப்பார், இவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். இவர் ஜஸ்ட் அதில் ரூட் பண்ணி இவருக்கு அனுப்பிச்சு விட்ருவார். ஓ, இவர் தான் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி ஒரு யூசர் வந்திருக்காரு, ஃபார் எக்ஸாம்பிள் ராம் யூசர் நேம், பாஸ்வேர்ட் ராம் அப்படின்னு ஒருத்தர் வராரு அப்படின்னா இங்கே வரும் சர்வீஸ். இவர் வந்து இந்த மாதிரி ரிக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரேடியஸ் சர்வர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் இதோட கனெக்ட் ஆயிருப்பாரு பேர்லாம். அவர்கிட்ட தான் டேட்டா இருக்கும். ராம்னு ஒரு யூசர் இருக்காரு, அவர் ஆக்டிவ்ல இருக்காரு, அவருக்கு இந்த ஸ்பீடு, இவ்வளவு டவுன்லோட் ஸ்பீடு, இவ்வளவு அப்லோட் ஸ்பீடு கொடுங்க அப்படின்னு இவருக்கு அனுப்புவார். ஓகேங்க சார். இவருக்கு சர்வீஸ் கொடுப்பார். தென் இவர் நீங்க என்னென்னலாம் யூஸ் பண்றீங்களோ அதை அதே ரூட்ல இவர் என்ன பண்ணுவாரு, அதை வாங்கி அந்த ரேடியஸ் சர்வருக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பார். இவர் இதெல்லாம் யூஸ் பண்றாரு, Facebook யூஸ் பண்றாரு, எல்லா டேட்டாவே மானிட்டர் பண்ணிட்டே இருப்பார். ஓகேங்க சார். எவ்ரி 3 minutes கலெக்ட் ஆகிற டேட்டாவை இல்ல 1 minute இன்டர்ம் வந்து நம்ம செட் பண்ணிக்கிற இன்டர்ம் தான். ஓகேங்க சார். ஸோ 1 minute ஒன்ஸோ 3 minutes ஒன்ஸோ 5 minutes நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் அவங்க நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி அவ்வளோ டேட்டாவை கலெக்ட் பண்ணி ரேடியஸ் சர்வர்ட்ட கொடுத்துட்டே இருப்பாரு. ஓகேங்க சார். ஸோ அவர் வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டே இருப்பார். ஓகேங்க சார். இப்போ இவர் வந்துட்டு சும்மா நார்மலாக இருந்துட்டு ஆமாம், இவர் வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் ப்ரெசஸில் இருக்கக்கூடிய MPLS ரோடு, இவரை மாதிரி லட்சக்கணக்கான பேர், ஓகேங்க சார், இவர் மாதிரி ஆயிரக்கணக்கான பேர், இவர் மாதிரி அனுப்புகிற லட்சக்கணக்கான பேர் அனுப்புறது இவர் மாதிரி இருக்கிற ஆயிரக்கணக்கான ரவுட்டருக்கு வரும், இவர் மாதிரி ஆயிரக்கணக்கான இருக்கிறது இவர் மாதிரி இருக்கிற நூற்றுக்கணக்கான ரவுட்டருக்கு போகும். அவ்வளோதான். ஓகேங்க சார், இப்போ புரியுது. ஸோ நான் சொல்லலை இல்லைங்க, அந்த பெரிய ரூட்டர்ஸ் இருக்குங்களா, 50 நீங்களே ஆல் ஒயரோட ஹைட்டெல்லாம் இருக்கும் சொல்லல, இவங்கள மாதிரி இருக்கிறவங்கலாம் அங்கே அனுப்புவாங்க. உங்களை வேறு ஒரு 100 கணக்காக இருக்காங்க, அவங்க அவங்க நெட்வொர்க் சைஸை பொறுத்து அகெயின். ஓகேங்க சார். நெட்வொர்க்கில் 3, 4 இருக்கலாம், 5, 10 ஏன் கூகுள் மாதிரி நெட்வொர்க்லாம் அந்த மாதிரி ரவுட்டர்ஸ் வந்து அவங்களே இந்தியாவில் ஒரு 20-25 வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அதனால அது ஒரு பெரிய, அது வந்து ஒரு crore கணக்கில் டேட்டாவை ஹேண்டில் பண்ணும். இதோட சைஸ் மாற அதோடைய டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி மாறும். ஓகேங்க சார். இப்போ இவர் வந்து நிறைய கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுவார், அந்த கஸ்டமருக்கு தகுந்த அந்த லோடு ஸ்பீடு ஓகேங்க சார் ஹேண்டில் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாயிட்டே போகுதோ லோட் கெப்பாசிட்டி, அவ்வளோக்கு அவ்வளோ யூசர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டிஸ், டிராஃபிக் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும், ஸ்பீடும் இருக்கும். ஆமாம். ஓகேங்க சார். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறாங்க யாருக்காச்சும் வந்துட்டு இதெல்லாம் தேவைப்படுதுன்னா அவங்க எதில் போய் சார் பர்ச்சேஸ்லாம் பண்ணுவாங்க? ஜஸ்ட் DM. ஏன்னா லைக் இது வந்து இட் இஸ் நாட் அகெயின் கன்சியூமர் ப்ராடக்ட். அதான் சார். இப்போ நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நெட்வொர்க் சொல்யூஷன்ஸ் பற்றி. ஸோ அவங்க DM பண்ணலாம். ஓகேங்க சார். வி கேன் டூ அ VC, நம்ம டீமோட ஜாயின் பண்ணி விடலாம். ஓகேங்க சார். டூ அ VC. ஸோ பேஸ்ட் ஆன் VC அவங்களோட கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து நம்ம வந்து நிறையா காலேஜஸ்க்குலாம் சொல்யூஷன் கொடுக்குறோம். காலேஜுக்குலாம் கேம்பஸ் சொல்யூஷன் ஃபுல்லாக கொடுக்குறோம். ஓகேங்க சார். அவங்கள கேம்பஸ் நெட்வொர்க்கை ஃபுல்லாக ரீவேம்ப் பண்ணி இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி, ஏன்னா அவங்க பேசிக்காக எல்லாமே இந்த 10/100 நெட்வொர்க் ரொம்ப பேசிக் சுவிட்சுன்னு போட்டு ரொம்ப பேசிக்கான ஒரு நெட்வொர்க் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவலில் வந்து அப்ஸ்கேல் பண்ணி கொடுப்போம். ஓகே, ஃபுல்லாக ரீவேம்ப் பண்ணி ஃபுல்லாக அவங்க வந்து கேம்பஸே வந்து 10 GB கேம்பஸாக மாற்றுறது, அந்த மாதிரி ஹை ஸ்பீட் கேம்பஸ் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கீப்பான் நிறையா நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். ஓகே. இட் இஸ் எ என்டர்பிரைஸ் சொல்யூஷன் அப்படிங்கிறதுனால இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் டிஸ்கஷன் தான். அதை வந்து ஒரு புரிதலுக்கு வரணும். அவங்களுக்கு வந்து வாட் தே வாண்ட். ஓகேங்க சார். ஒரு புரிதலுக்கு வரணும். ஸோ வந்துட்டு தென் வி கேன் டிஸ்க்ளோஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட், அவங்க எய்ம் பண்ணுற பட்ஜெட்டில் என்ன வந்து காம்ப்ரமைஸ் இல்லாத சொல்யூஷன். ஓகேங்க சார். அவங்களோட அவுட்புட் எதிர்பார்க்குற அவுட்புட்டில் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்க சார். பட் எண்ட் ஆஃப் த டே அவங்களோட பட்ஜெட் வந்து என்ன பட்ஜெட்டில் அகாமடேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதில் பண்ணணும். அதெல்லாம் நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்ட். நம்ம வந்து we are doing a 15 years. We did with a lot of data center customers. We did with a lot of CDN customers. We did with a lot of education யூனிவர்சிட்டி கஸ்டமர்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம வந்து. எஸ்பெஷலி ஐஎஸ்பி செக்மெண்ட்டில் வி ஆர் வெரி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராங்கர் பர்சன்ஸ். ஓகேங்க சார். இதெல்லாம் வெறும் ஜஸ்ட் ஒரு ஒரு லேமேன் ஐடியாக்காக தான் இங்கே கொண்டு வந்து வச்சது. ஓகேங்க சார். திஸ் இஸ் நாட் அ ரியல் ஹார்ட்வேர். ஆக்சுவலி இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஹார்ட்வேரே வேறு, பெர்ஃபார்மன்ஸே வேறு, ஸோ அதோட இது வேறு. ஸோ வந்து அதில் இந்த ஹார்ட்வேர் எல்லாமே லைவ்ல ரன் ஆகிட்டு இருக்கு. அதான் வந்து நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு நம்ம இப்போ அதை ஷூட் பண்ணி ஒரு ஷார்ட்டாக போடுவோம். எஸ்பெஷலி நெட்வொர்க்கில் என்ன ஒரு அவங்க இன்டர்நெட் சம்மந்தமாக என்ன எனி டவுட்ஸ் இருந்தாலும் DM பண்ணலாம். அதை நம்ம ஒரு ஃபுல் வீடியோவாக பண்ணி ஃபுல் கிளாரிஃபை பண்ணலாம். ஈவன் அது எது வேணாலும் இருக்கலாம். அவங்களோட வைஃபை ரிலேட்டடான டவுட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் வெப்சைட்ஸ் வந்து ஒர்க் ஆகிறது இல்லை, அந்த மாதிரி ஸ்லோவாக இருக்கும், அந்த மாதிரி ரிலேட்டடான வெப்சைட் ரிலேட்டடான டவுட்ஸாக இருக்கலாம், இல்லை சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட டவுட்ஸாக இருக்கலாம். ஓகேங்க சார். ஸோ இன்டர்நெட் அண்ட் நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் எனி டவுட்ஸ் நம்ம ஆடியன்ஸ்க்கு இருந்ததுன்னா
அவங்க டிஎம் பண்ணாங்கன்னா we are specialized for that. அதுக்கு டெஃபினட்டாக நம்மளால வந்து ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஒரு பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் வித் சொல்யூஷனை வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஓகே டிபிஸ், அப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன். நீங்கள் அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் டிஎம் பண்ணிக்கலாம். கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்கள் டவுட்ஸ் வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக அதுக்கான கிரேட் எக்ஸ்பிளனேஷனும் சூப்பரான சொல்யூஷனும் கண்டிப்பாக கொடுப்பேன். லிங்க் That's great. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறது நான் உங்கள் விஜய் ராம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.